மகிமை நிறைந்த தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 1வது அதிகாரம் அதன் 33வது வசனம். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான் என்று இங்கே ஆபத்தை குறித்தும் அந்த ஆபத்திலே பயப்படாமல் யார் இருப்பார் என்று குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இங்கே சுற்றிலும் இந்த மனிதன் பார்க்கும் பொழுது ஆபத்துகளும் மோசங்களும் பலவிதமான ஏமாற்றுகளும் அநீதிகளும் அக்கிரமங்களும் பெருக்கெடுத்து ஓடுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே இந்த ஆபத்தை கண்டும் சுற்றிலும் நடக்கிற பயங்கரங்கள் திகில் நிறைந்த செயல்களை கண்டும் அவன் பயப்படாமல் ஒருவன் அமைதியாய் இருக்க முடியும் என்றால் அவன் இன்றைக்கு அது யாருக்கு அந்த அமைதியான வாழ்வும் அமைதியான ஜீவிதமும் கிடைக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? என்ன திகில் நிறைந்த பயம் நிறைந்த காரியங்கள் நடுவிலும் அவன் அமைதியாக வாசம் பண்ணுகிற சமாதானமான கூடாரங்களில் குடியிருக்கிற ஒரு வாழ்வு அவனுக்கு உண்டாக வேண்டுமென்றால் அதே வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவனாக கர்த்தருடைய வார்த்தைகளை வசனங்களை கவனித்து அவைகளின்படியாக தன் வாழ்வை அமைத்து கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் நாம் கேள்விப்படுகிற விஷயங்களிலும் பயமும் திகிலும் பயங்கரங்களும் நிறைந்திருப்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இதன் நடுவிலும் நாம் அமைதியாகவும் சமாதானமாகவும் வாழ கர்த்தர் நமக்கு தயவு செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு துணை செய்ய வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய வசனத்தை கவனிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்படி கர்த்தருடைய வசனத்தை கவனித்து அவைகளுக்கு செவி கொடுத்து நடந்தால் எந்த விக்கனங்களும் எந்த பயமுறுத்துகிற காரியங்களும் எந்த திகில் நிறைந்த செயல்களும் நம்மை அணுகாதபடி நம்மை வேலி அடைத்து அரணாக மதிலாக கர்த்தரே இருந்து நாம் சுகமாய் வாழ்வதற்கு வேண்டிய அனுகூலங்களை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அனுபடியினாலே நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த பயங்கரமும் திகிலும் நிறைந்த இந்த வாழ்வின் பகுதிகளிலே இந்த நாட்களிலே அமைதியாக வாழ நாம் நம்முடைய வாழ்வை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்வோம். கர்த்தரே நம்மை நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமும் நீதி நிறைந்த உம்முடைய வல்லமையுள்ள செயல்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் வாசம் பண்ண முடியும். யாருக்கு முடியும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து அவைகளில் நடக்கிறவனுக்குத்தான் அந்த பயங்கரம் நிறைந்த திகில் நிறைந்த ஆபத்துகள் நிறைந்த ஆண்டவர் அநீதி நிறைந்த அந்த சூழ்நிலைகளிலே பயமில்லாமல் வாசம் பண்ண முடியும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. நாங்களும் கர்த்தரே இந்த கடைசி காலத்திலே சுற்றிலும் எவ்வளவோ பயங்கரங்கள், எவ்வளவோ தீமைகள், எவ்வளோ திகில்கள் நிறைந்த செயல்பாடுகள், எவ்வளவோ அநீதிகள் அக்கிரமங்கள் பெருக்கெடுக்கிறது. இதை கண்டு நாங்கள் இதன் நடுவிலும் அமைதியாக சமாதானமாய் வாழ கர்த்தருக்கு அரணும் கோட்டையுமாய் இருப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து நடக்க இன்னும் கிருபையை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.